அண்மை செய்தி. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வீடு வீடாக பரப்புரையை திமுக தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வீடு வீடாக பரப்புரையை தொடங்கியிருக்கிறது திமுக. இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையிலான உறுப்பினர் சேர்க்கை தற்போது வீடு வீடாக அதற்கான பரப்புரை திமுகவினரால் துவங்கியிருக்கிறது. குறிப்பாக கடந்த மதுரையில் நடந்த பொதுக்குழுவின் போது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இத்தகைய உறுப்பினர் சேர்க்கை கொடுத்து ஒரு தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் 30% வாக்குகளை சராசரியாக ஒரு வாக்குச்சாவடிக்கு 1000 முதல் 1200 வரை வாக்குகள் இருக்கும். எனவே அதில் 30% உறுப்பினர்களை கொண்டதாக திமுக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புதிதாக இளைஞர்களை சேர்க்கும் உத்வேகத்துடன் தொடர்ச்சியாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்போடு அனைத்து இடங்களிலும் உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மேலும் அதற்காக இன்றைய தினம் தமிழகம் முழுக்க திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், அதே போல கிளைக்கழக செயலாளர்களை, ஒரு மாவட்ட செயலாளர் முதல் கிளைக்கழக செயலாளர்களை, அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே, அனைத்து பொறுப்பாளர்களுமே இந்த பணியில் இன்றைய தினம் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று அனைத்து தொகுதிகளிலும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் அனைத்து இடங்களிலும் பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று காலை தங்களுடைய பணிகளை துவங்கியிருக்கிறார்கள். அதன்படி 6 கேள்விகளை ஒவ்வொரு வீடு வீடாக சென்று திமுகவுடைய தலைவர்கள் அது கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்வியின் அடிப்படையில் அவர்கள் இறுதியாக இந்த 6வது கேள்வியாக திமுகவுடன் பயணிக்க நீங்கள் தயாராக, அதாவது இந்த 5 கேள்விகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தியும், மொழி மானம் காக்க என சுயமரியாதை கொள்கைகளை முன்னிறுத்தியும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். 6வது கேள்வியாக இதையெல்லாம் காப்பதற்கு திமுக தலைமையுடன், அதே போல மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்க விரும்புகிறீர்களா என்ற அடிப்படையில் அந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இன்று காலை முதலே ஒவ்வொரு வீடுகளாக சென்று நேரடியாக அந்த பொதுமக்களை சந்தித்து அரசின் சாதனை திட்டங்களை விளக்கி கூறியும், திமுகவினுடைய கொள்கையுடைய எடுத்து கூறியும், இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான அவசியத்தை எடுத்து கூறியும் என 3 விதமாக பிரித்து அனைத்து நிர்வாகிகளுமே தமிழகம் முழுக்க இத்தகைய களத்தில் இறங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த 5 கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டு அவர்கள் ஒருவேளை உறுப்பினர் சேர்க்கை விருப்பப்படவில்லை என்றாலும் கூட இந்த 5, அதாவது மத்திய அரசுக்கும் எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய அந்த 5 கேள்விகளுக்கு மட்டுமே ஆதரவளிப்பதாக மக்கள் தெரிவித்தாலும் அதையும் கணக்கிடப்பட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த சாப்ட்வேர் மூலமாக அது டவுன்லோட் செய்யப்படும். எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் தமிழகம் முழுக்க தற்போது பரவலாக்கப்பட்டு அனைத்து இடங்களிலும் திமுக நிர்வாகிகள் தற்போது நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.